ரத்தக்கரிப்பை ரத்தக்கரிப்பை மாமனாருக்கு ரத்தக்கரிப்பை பத்துனுக்கு ரத்தக்கரிப்பை மொத்தக்கண்ணா வச்சுக்கண்ணேன் பத்துக்கண்ணா வச்சுக்க. ஆஹா, பார்த்து பார்க்குறதுன்னு ஒரு சுகம் பாரு, என்ன சுகம். வாங்க அத்தை. என்ன இதனால ஆளை காணும்? மாசம் மாசம் வருவீங்க, எப்பனா வருஷம் வருஷமா வருவீங்க? சரி, அதான் விடுங்க. வரோம் வரோம். புலா புலா என்னம்மா? ஆயா வந்திருக்காங்க. ஆயா வச்சு வாங்கிட்டு வந்தீங்க. இன்னும் வாங்கிட்டு வரலடா. போங்க ஆயா, உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி, நான் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டேன் அப்பமா. சரிங்க ஆயா. வாங்க அத்தை, சாப்பிடலாம். வேணாம்மா, நான் எப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். புல்லா, நீ போயிட்டு ஹோம்ஒர்க் எழுது. ஆரையும் ஹோம்ஒர்க் எழுதாம வச்சுட்டு இருக்க. நாளைக்கு வா ஸ்கூலு. அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டியா? முடிக்கிறேம்மா, நீ வாம்மா, நம்ம ரெண்டு சேர்ந்து செய்யலாம். உனக்கு கொடுத்துருந்தானே. சரி, நான் வரேன், நீ போ. சரிம்மா. சரி, நீங்கள் வந்து சாப்பிடுங்க, வாங்க. சரி சரி. சீக்கிரமாக தப்பிச்சிடணும், இல்லைன்னா நம்ம அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டோம். அசைன்மெண்ட் எழுது, அசைன்மெண்ட் எழுதுன்னு கடி பேட்டுவாங்க. 10 மணிக்கு தீ வச்சா சலப்பாம இடுப்ப வச்சா எப்போ நம்ம அம்மா கிட்ட தப்பிச்சோன்னு நான் சொன்னா அம்மா என்ன எது வச்சு அடிப்பாங்க தெரியாது. அதனால அப்படி நம்ம ஓடி போய் எஸ்கேப் ஆயிடலாம். நான் பார்த்தா பத்துக்கா வெயிட் பண்ணா அவனை தூக்கிட்டு போகலாம் பாரு. அதான் நம்ம நாசுக்கா தூக்கிட்டு போயிடலாம். இப்போ எங்கே இருக்கேன்? ஐய், நான் கிட்னாப் பண்ணிட்டேன், நான் அவனை கத்திட்டேன். நான் அவனை பஞ்ச் பண்ணிடுவேன். சரி சரி, நம்ம அம்மாக்கு ஆயாக்கு மெசேஜ் பண்ணலாம், அப்போ நான் தப்பிக்க முடியும். அம்மா, நான் இங்கே மாட்டிக்கிட்டேன். என்ன ஏதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு அங்கிளை பார்த்தேன். அந்த அங்கிள் என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அங்கிள் மூஞ்சி பார்க்க கத்திரிக்கா எங்கேயும் எஸ்கேப் ஆகி ஓடி வந்து இந்த தூக்கிட்ட வாய் இருந்துச்சு. அப்புறம் மூஞ்சி பார்க்க ஏதோ சட்டினி மாதிரி இருந்துச்சு. அப்போ சட்டினி தூக்கி போட்டு அப்போ பெருச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உடம்பு இருந்துச்சு. மாமி கூட மெசேஜ் பண்ணிருக்க. அங்கிள், நானே எங்கள் பயத்தை உட்காந்துருக்கேன். எனக்கு கோவப்பட்டுட்டேன். நான் எப்போ ஒரு ஆளை விட போகிறேன், அம்மையாக வாங்கிக்கணும். சரி, நீ முதல்ல முதுகை இப்படி ஒஞ்சு போயிருக்கு. இதுவா, நான் இன்னொருத்தனை கிட்னாப் பண்ண போனேன்னா ஒயிட் ஒரு அட்டாக், முதுகு ஒரு அட்டாக், அப்புறம் எதுவுமே இந்தியன் டூவில் பார்த்த வர பஞ்சு வருமாவை செஞ்சு விட்டான். அதனால நீ என்ன கிழிக்க வேணாம். நானே அழிய முதுகு ஓஞ்சி போய் வயிற்று போய் உட்காந்துருக்கேன். நீ வருமா சேர்த்து மூஞ்சி ஓச்சி பிச்சு போட்டாரு. ஏய், என்ன பார்த்தா மொத்த பசங்க மாதிரி இருக்கு. பார்க்க கோழி மாதிரி இருந்துக்கிட்டு இல்லையோ போய் பேச்சு பேசுற. சரி, நீ யாருக்குள்ள மெசேஜ் பண்ணிட்டு சொல்லு. இன்னும் ஒன்று, ultra punch of the world of the captain of the. இங்கிலீஷே பேசாம இங்கிலீஷை வாயை ஊத்திட்டு இருக்க. சரி, அதோ இது நீ யாருக்கும் டைப் பண்ண சொல்லி punch attack a world war 10,000 in attack on the pay. நான் எல்லாரும் இருப்பேனே. அப்புறம் மேல சிக்கன் பீஸா தூக்கி போட்டுருவாங்க. I am so sad. இல்ல நீ முதல் சொல்ல யாருக்கிட்ட டைப் பண்ண? என்ன டைப் பண்ண? உன்னா பஞ்சு சொல்லி பஞ்சிலே சுஷ்டிச்ச. ஏய், ஜோக்கர் தெரியாது, ஜோக்கலா கிட்டக்க.
உன்னை கழிச்சு வச்சுருந்தா நான் கண்டிப்பாக செத்துருவேன். நான் வந்து எங்கேயாச்சும் தூக்கி பார்த்து போகிறேன். எங்கேயாச்சும் பொழைச்சிட்டு போ. எனக்கு அம்மா வேணும். அம்மா வேணுமா? ஆனா குண்டா வேணுமா சொன்ன? அம்மா தான் வேணும் சொன்னேன். காது கேட்கல உனக்கு? என் காது 100% டெஃப். ஏய் இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருக்க. டெஃப்னா காது கேட்கறன்னு அர்த்தம்டா. உனக்கு 100% காது கேட்கல. ஷால் போ. ஓ டெஃப் கிளியர். இந்த அறிவுக்கு இங்கிலீஷே தெரியல. இது வேற எனக்கு கழிச்சு வேற வச்சுட்டு இருக்க. அத விடு ப்ரோ. நாம தான் எப்போ கிங்டம் மேஷினா. இந்த பாட்டு பேர் என்ன கொஞ்சம் சொல்ல. இந்த பாட்டு பேரு கயா முயா ஜயகும காச்சு காக்கி தக்கை பொக்கு 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 பொக்கு. இப்போ குப்பு குப்புன்னு பூச்சி குத்திடுவேன். இந்த பழைய கோட்டையில நான் கண்டிப்பா நான் கண்டிப்பா கத்திருக்கா. இவ்வளோ மூச்சு பார்க்க அதே கத்திருக்கா மாதிரி தான் இருக்கு. அது வேற நீ கண்டிப்பா கத்திருக்கா உடனே ஆயிடும். அப்புறம் ஒன்ன வெட்டி வெட்டி கத்தி வச்சு வெட்டி வெட்டி கச்சி கச்சி தூக்கி போட்டு மிளிச்சு மிளிச்சு கட்டினி ஆக்கி பட்டினி ஆக்கி பொட்டினி ஆக்கி மூஞ்சா போச்சு இது ஆக்கி கத்திரிக்காய் கத்திரி ஆக்கி மூடி முடிஞ்சிடுச்சு. என்னை போட்டு கடுப்பு ஏற்றி வெயிட் பண்ண உன்னை தூக்கி போனேன். ஐயோ எப்படியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. புல்லா புல்லா அம்மா புல்லா பாத்தியா? நான் போய் ரூமை செக் பண்ணிட்டு வரேன். அங்கே இல்லை அத்தை. நோ அச்சோ அவன் தெரிஞ்சு வெளியே விளையாட போயிருப்பான். வெளியே போய் நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். இல்லையம்மா சிச்சோ அப்போ இங்கே யாராச்சும் கட்டிட்டு போவாங்க. போன வாட்டி கட்டிட்டு போனவங்க தெரியாது நினைக்கல. அதுக்குள்ளேயே அவனே வந்துட்டான் தப்பிச்சு. சோப்பு கழிச்சிட்டாங்க. நம்ம போய் தேடணும். அவசரமா நான் உங்கள் பிள்ளைகிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்.